கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே கூறி போடுகின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தைகளின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை தோன்றுவதே மிகப்பெரிய மகிழ்ச்சி. தமிழ்நாடு அரசும் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகமும் பபாசியும் இணைந்து நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவிற்கு என்னையும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளையும் பட்டிமன்றத்தை நடத்தி தருமாறு எங்களுடைய அன்புடன் அழைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இனிய சகோதரி மரியாதைக்குரிய அன்பு சகோதரி அனுராதா அவர்களுக்கும் இந்த இனிமையான மாலை நேரத்திலே எங்களுடைய நன்றி கலந்த வழக்கங்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் 2 புத்தகம் வேணும்டா, ரொம்ப புரிஞ்சு பேசுறமா இருக்காது. ஏன்னா புத்தகம் வைக்க வைக்க நாம தலை நின்றுருவோம். அதுக்கு என்ன உதாரணம், வேற எதுவுமே கிடையாது. அப்பா, தமிழ்நாடு அரசின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு மாவட்டம் தோறும் நடத்தப்படுகிற புத்தக திருவிழாவிலே இதுவரை எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவு பெரும் கூட்டம் திரண்டிருப்பது காஞ்சிபுரம். வந்து பார்த்தோன்னே பயந்துட்டேன். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நாங்க வந்து பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கூட்டம் வந்து சேருவாங்க. விழுப்புரத்துல இதே மாதிரி நல்ல கூட்டம் இருந்துச்சு. விழுப்புரத்தை தாண்டுமா காஞ்சிபுரம் யோசிச்சேன். காஞ்சிபுரம் ஆன்மீக பூமி, அறிஞர்கள் பூமி, படித்தவர்கள் பூமி, எழுதியவர்கள் பூமி, எழுதப்பட்டவருடைய பூமி. இங்க இந்த கூட்டம் சேரலைன்னா வேற எந்த மாவட்டத்தில் இந்த கூட்டம் சேரும்? என்ன அருமை! இங்க வந்து வீல் சேர்ல ஒரு சகோதரி வந்து உட்கார்ந்து இருக்கா பேச்ச கேட்கறதுக்கு. கை குழந்தை ஒரு சகோதரி வந்திருக்காங்க. அண்ணன் குழந்தையோட பேரு மாறன்னு சொல்லி ஒரு தங்கச்சி அந்த குழந்தைய கையில கொடுக்குது. ஒரு ஆயா, இவ்வளவு கலவரத்துல ஒரு ஆயா. ஆனா காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் தான் குசும்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன். காஞ்சிபுரம் ஓவர் குசும்பா இருக்கு. கார்ல இருந்து இறங்க, கார் நிக்குதுல, அக்கா ஜீப் அனுப்பிச்சுட்டாக்கா, கதவை தட்டுச்சு. வயசான பாட்டி நம்ம ரசிகை அல்பத்தனமா யோசிச்சு கண்ணாடி இறக்கி சொல்லுவாயான்னு. ஈரோடு மகேஷ் வராமலாமே. யார்கிட்ட? என்கிட்ட. ஈரோடு மகேஷ் வராமலாமே. நான் சொன்னேன், நான் தான் ஈரோடு மகேஷ். அது அந்த ஆயா சொல்லுது, படிக்கிற இடத்துல பொய்ய சொல்லாத. அவன் கருப்பா இருப்பான். கேட்டாங்க, சின்னத்திரை நயன்தாரா வந்திருக்காங்களான்னு கேட்டாங்க. கேட்க அந்த ஆயா சொல்லுச்சு, நானும் அது ஒன்னா படிச்சோம். அமைதியா. ஆமா, நீங்க புத்தகம் வாங்கிருக்கீங்களா? கையில புத்தகம் இருக்கா? எனக்கு 2 குடும்பம் எடுத்துக்கணுங்க. ஏன்னா ரொம்ப புரிஞ்சுது. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி! அங்க பாருங்க, வயதானவர்கள் சிரிச்ச மாதிரி. எனக்கு என்னன்னா, ஒரு புத்தக திருவிழா என்பது எல்லா வயதினரும் வந்து கூடி அகம் மகிழ வேண்டிய ஒரு விஷயம். காஞ்சிபுரத்துலதான் அந்த இலக்கணம் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது என்கிற எண்ணம் எனக்கு. நின்னுக்கிட்ட இவ்வளவு பேரு, அந்த நிக்கிற அத்தனை பேர் காலையும் தொட்டு கூட கடமைப்பட்டிருக்கேன். என்ன அலையா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் தமிழ் கேட்பதற்கு எடுத்துட்டு வரும். தமிழ் கேட்பதற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் திறந்திருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குதா, பேச்சாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, கூட்டம் இருக்கிறப்பே நான் பேசிடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. நியாயம். சில பேர் பேசுறது கூட கூட்டம் இருக்கா. ஆனா நம்ம அணியில அப்படி கிடையாது.
எல்லாம் நல்ல நல்ல பேச்சாளர்கள், நீங்க நம்பிக்கையா கேட்கலாம். ஓகேவா? அந்த பையனை என்ன காலை பிடிச்சு விட்டுருக்கீங்க. பாட்டி பாசத்தை பாருங்க. பேரன் வந்து உங்க பையனாமா, பையன் வந்து அம்மா மடியில இருக்கான், காலு பாட்டி மடியில இருக்கு, பாட்டி காலை பிடிச்சிக்கிச்சு. உலகத்துல இந்த மாதிரி பாசத்தை கொட்டி தருகிற ஒரே இனம் தமிழனும் இந்த இந்திய மரபு மட்டும்தான். அது கைதட்டான் என்ன பத்தி பேசியிருக்காரு. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா உட்காந்து கேட்கிறேன். எத்தனாவது படிக்கிறது நீ? 6வதா? ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு. நீங்க எல்லாரும் இயல்பான வாழ்க்கையில யோசிக்கக்கூடிய தலைப்பு தான். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா? இதான் தலைப்பு. வாழ வைக்கவும் என்ன இருக்கிற எல்லாருமே வாழ்ந்தாலும் வாழ வைக்க முடியும். யாருமே வாழாம இருக்கிற வாழ வைக்க முடியாது. தமிழ் என்ன சொல்லிருக்காங்க? தனக்கு மிஞ்சினதுதான் தான தர்மம். தெளிவா சொல்றீங்கன்னா வாழ வைக்கிற ஐடியா யாருக்கு இல்ல. தனக்கு மிஞ்சினதுதான் தான தர்மம். பாத்திரம் அறிந்து இல்ல சொல்றேன். பேசுவேன். அக்கா வாழ வைப்பதற்கு பேசும்போது கோவப்படுது. அந்த அன்னைக்கு சப்போர்ட் பண்றேன். நடுவர் இல்ல. ஒரு பக்கம் வாழ்க்கைங்கிறது இப்படி இருக்குங்கிறாங்க. ஆனா மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? வீட்டுல தேவையில்லாத பொருள் நீ வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மகாத்மா காந்தி ஒரு வரையறை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, தேவையில்லாத பொருளை நீ வீட்டில் வாங்கி சேமித்து வைப்பது உன்னுடைய பணத்தை நீயே திருடுவதற்கு சமம் என்று சொன்னார் மகாத்மா காந்தி. நாம என்ன பண்றோம்? வீட்டுல இருக்கிற பாதி தேவையில்லாத ஐட்டம் தான். அது எப்ப தெரியும்? ஒரு வீடை விட்டுட்டு காலி பண்ணி இந்த வீட்டுக்கு போறப்ப தெரியும். அப்பயும் சில அம்மாக்கள் இருக்கு வீட்டுல. எங்க அம்மா எல்லாம் பால் பேக்கெட் கவரை கூட விடாது, எடுத்து இந்த வீட்டுல இருந்து பேக் பண்ணி அந்த வீட்டுக்கு கொண்டு போய் அந்த வீட்லயும் சும்மா இருக்கும். உங்க வீட்டு ஏன்டா இவ்வளவு சும்மா இருக்கு, இது ஏன்டா வீடு ஷிஃப்ட் பண்ணி போறவங்க கொண்டு வரது எங்க வீட்டு பக்கத்து வீட்டு அக்காட்ட கேட்டேன். அந்த அக்கா சொல்லுது, இதோ இந்த ஆள் தான் சும்மா இருக்கான், புதுசுல காமிக்கு, நான் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போறையா அப்படின்னு. வாழ்க்கை வாழ்வதற்குன்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர், வாழ வைப்பதற்கே அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர். நகைச்சுவையா கருத்துக்களோட அழகிய தமிழ்ல தன்னுடைய கருத்துக்களை அவங்க பதிவு செய்ய போறாங்க. முறையாக நான் அதை அறிமுகப்படுத்திடுறேன். என்னுடைய பேராசிரியர் டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, தம்பி பட்டிமன்றத்துக்கு நடுவரா போனேன்னா பொதுவா மக்களுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு முன்னுரையில. ஏன் அப்படின்னா அதுதான் பேச்சாளர்களுக்கு நல்லதுன்னு. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஜென்ரலா பேசிட்டு விட்டுரும், அவங்க பேசட்டும், நடுவில் பேசிக்கும், நிறைவுரையில நீ நல்லா பேசிக்கும். அவருடைய மாணவன்ங்கிறதுனால அதை பின்பற்றி இப்ப பேச்சாளர்களை அறிமுகப்படுத்திடுறேன். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்கிற அணி சார்ந்து முதல்ல பேசுறதுக்கு தயாரா இருக்கிறவர், உங்க மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு ஆசிரியர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் குமரவேல் அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் குமரவேல் அவர்கள். அதை தொடர்ந்து அந்த அணில பேசுறதுக்கு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில தன்னுடைய நகைச்சுவை கலந்த இலக்கிய தமிழால் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை கட்டி போட்ட மாபெரும் நகைச்சுவைக்கும் நாவுண்மைக்கும் சொந்தக்காரர் அன்பு தம்பி நாகமுத்து பாண்டியன் அவர்கள் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதை தொடர்ந்து வாழ்க்கைனா வாழணுமையா, அடுத்தோட வாழ வச்சுட்டே இருந்தா நாம எப்படியா வாழ்றது, இருக்கிறதா எடுத்து கொடுத்துட்டா நான் எங்க இருக்கிறது அப்படின்னு நகைச்சுவையாகவும் தன்னுடைய கம்பீரமான தமிழாலும் பேச வருகிற பேச்சாளர், பேராசிரியர், இலக்கிய சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், பட்டிமன்ற நடுவர், கழக பகுதியார்ல முதல்ல ஆண்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்து உலகம் முழுக்க இருக்கிற ஆண்களை காப்பாற்றினவர், முதல் முறையா ஏன் ஆம்புலன்ஸ் பேர் வந்தது தெரியுமா? ஆம்புலன்ஸுக்கே விளக்கம் என்ன, ஒரு ஆம்பளை. ஒரு வகையில் எனக்கு அண்ணன், ஒரு வகையில் எனக்கு குருநாதர், மதிப்பிற்குரிய பேராசிரியர் பழனி அவர்கள் பேச இருக்கிறார்.
நம்ம ஊர்ல சாப்பாடு சாப்பிட்டு இலைய தூக்கி போட்டா கூட அதை கொஞ்சம் சோத்தை வச்சு தூக்கி போடுறது நம்ம பழக்கம். ஏன்னா மற்ற உயிரினங்கள் சாப்பிட்டு போட்டோம்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது பரிமாறுற இலையா பரிமாறாத இலையானே தெரியாது. கரெக்டா சொல்றார், வலிச்சானா முடிச்சுட்டு வைப்பான். சில பேர் அந்த இலையை எடுக்காம அடுத்த பத்திக்கெல்லாம் பரிமாறிட்டாங்க. என்ன அப்படியே இருக்கு, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இலையை கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு அம்மா ஏன்டா ஒரு மாதிரி அந்த அம்மா இப்ப கல்யாணம் சாப்பிட்டு போகுது, அதனால பயந்துக்கிறாங்க, பயப்படுறாங்க. நீங்க போன கல்யாணம் நல்ல கல்யாணம், அங்க என்ன பள்ளி மாதிரி தான் சாப்பிட போறாரு. அப்ப இலையில ஏன் சாப்பாடு வச்சு தூக்கி போடணும்னா, சாப்பாடு வச்சு தூக்கி போடுறப்ப ஆடு மாடு நாய்லாம் வந்து பாக்குறப்ப சாப்பிடும். மீது இருக்கிற சாப்பாடு இலைய சாப்பிடும். நாய் வந்து அந்த இலையை பிரிச்சு உள்ள சாப்பாடு பாக்குறப்ப சாப்பாடு இருக்கணும், அது சாப்பிடணும். ஒருவேளை உள்ள சாப்பாடு இல்லைன்னா அந்த நாய் என்ன நினைச்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடியே நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க, யாரோ ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுக்காம போகுதுன்னு நினைச்சுக்கணும். அதனால எங்க அப்பா சொல்லுவாரு, ஒரு நாய் கூட உன்னை மதிக்கிறேன்னு கவலைப்படாது, ஒரு நாயாவது உன்னை மதிக்கிறேன்னா கொஞ்சம் சோத்தை வெளியே வைப்பார். அதனால வாழ்க்கைங்கிறது நாம வாழ்றதுக்கு இல்லையா, வாழ வைப்பதற்கு தான் பேசுறதுக்காக மரியாதைக்குரிய ஆசிரியர், நல்ல தமிழ் பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் கபிலா பேசுதா, ஓகே, அவங்க அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இவங்க தமிழ் பேச்சுங்கள் மூச்சுல அப்படிங்கிற தலைப்புல பேசுறாங்க. அந்த ஊங்க தலைப்புல பேசுறதுக்கு அப்புறம் ஆயிடுச்சு இவங்க வாழ்க்கை. மிக அழகான சூழ்நிலை, மிக அழகான வாக்கிய அமைப்பு, மிக சுத்தமான உச்சரிப்பு. நல்ல தமிழ் கேட்க வேண்டும் என்றால் அது என்னுடைய அன்பு தங்கை தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் கபிலா விசாலாட்சி அவர்கள் பேசிதான் கேட்க வேண்டும். வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கே இந்த அண்ணி பேச இருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆசிரியர் செல்ஃபி எடுத்தா நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஃப்ரண்ட் கேமராவே ஆன் பண்ணல, அந்த ஜீரோ அக்கா ஆன்மீக சொற்பொழிவாளர், ஆசிரியர், உங்கள் பகுதிக்கு பக்கத்து பகுதி ஆரணி மதிப்புக்குரிய அன்பு சகோதரி காயத்ரி அவர்கள் அந்த அணி சார்ந்து பேசியிருக்காங்க. அடுத்ததான் நீங்க எல்லோரும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறீர்கள் அதாவது தன்னைத்தான் தகுதல், தன்னைத்தான் புகழ்தல் தகும் புலவோர்க்கே நான் தமிழ்ல. அதாவது யாருமே உன்னை பத்தி தெரியாத ஒரு இடத்துல நீ யாருக்கும் உன்னை பத்தி சொல்லிக்கிறதுல தப்பு இல்லைன்னு, அந்த மாதிரி யாருமே தன்னை நயன்தாரான்னு சொன்னாலும் போன வரவேற்கெல்லாம் கழுத்தை குறிச்சு நிப்பாட்டி உட்கார வச்சு நான் தான் தினத்திர நயன்தாரா, நான் தான் தினத்திர நயன்தாரா, நான் தான் தினத்திர நயன்தாரா அப்படின்னு மறுபடியும் விஜய் டிவில போற வர இடத்தெல்லாம் சொல்லி மக்கள் மனசுல பதிய வச்சுட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி நகைச்சுவையாக எவ்வளவு பேசினாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வந்த ஒரு சகோதரி, பாருங்க மைக்கே விசிலடிக்கிறாங்க, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் மரபு வழி வந்த ஒரு சகோதரி தமிழுக்காக நகைச்சுவையை கையில் எடுத்துக்கொண்டு பட்டிமன்ற மேடைகளில் தொடங்கி விஜய் தொலைக்காட்சியில் ஆரம்பிச்சு அந்த காமெடி குயினா மாறி எல்லா சாதனையும் பண்ணிட்டு தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் இணைந்து நடிக்கிற வாய்ப்பை பெற்ற மாபெரும் உழைப்பாளி எங்கள் அக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க பத்தி நிறைய நம்ம பேச சொல்றேன் நானு. இவங்கள மாதிரி உழைக்க முடியாது. இப்ப நிகழ்ச்சி முடிச்சுட்டு விடிய விடிய பயணம் பண்ணி திருச்சி போயிட்டு அங்க குடும்பத்தை கவனிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி தென்காசி போய் அங்க ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா
ஒரு பெண்மணி பம்பரத்தோட 24 மணி நேரம் சுற்ற முடியும் என்றால் அது எங்கள் அக்கா உழைப்புக்கு கிடைத்த மாபெரும் பரிசு என்று சொல்லி வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கே என்று பேச சின்னத்திரை நயன்தாரா அரங்காங்கி நிஷா சின்னத்திரை நயன்தாரா எந்திரிச்சவுடன் குழந்தைகள் எல்லாம் பயந்தாரா? அந்த புள்ள அப்படி சிரிக்குது. காக்கா சொல்லிட்டாரு மாமா. யாரும் பயப்படாதீங்க, மேக்கப் அடிக்கிறதுக்குள்ள நிகழ்ச்சி முடிச்சிருவோம். மேக்கப் இங்க பாருங்க, மத்த ஊர்ல பேசிட்டு போற மாதிரி போக முடியாது. ரவுண்ட் கட்டி நிக்கிறாங்க. மேடம் நிஷாக்கா மேக்கப் போட்டுருக்கு, நீங்க கோச்சுக்காதீங்க பிளீஸ் மேடம். ஆனா மாணவ தமிழச்சியா, மாணவ தமிழச்சி மேக்கப் போடணும், புடவை உதவி எடுத்து போயிட்டே இருப்பாரு. நானா தோத்த உப்பே போட்டு திங்கலைங்க. இவனை கேட்டு இதோட பட்டிமன்றம் பண்ணிக்கிட்டு எந்திரிச்சது பஸ்ஸ கையில வச்சுக்கிச்சு கிளம்பி போயிடுச்சு. என்னையா போய் பேச்சு? இங்க பாரு, அமைதியாக ஒருத்தர கடைக்கு விட்டுறாரு. வாழ்க்கை வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா ரெண்டு பக்கமும் அணி தயாராயிருச்சு. மக்கள் அருமையா கேட்கறீங்க, நீங்க அருமையா கேட்கறீங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். தமிழ் நல்ல தமிழ் வளர்ப்ப கை தட்டுறீங்க, நகைச்சுவா பேசுறப்ப சிரிக்கிறீங்க, அமைதியா இருக்கிறப்ப அமைதியா இருக்கீங்க. ஏன்னா கோவிந்த பேச்சிலே நல்லா தெரிஞ்சிருச்சு. அவ்வளவு அருமையான ரசிகர்கள். சில ஊர்ல போய் ஜோக்கு சொல்லி முடிச்சோன்னு அப்புறம் கேட்பான் செத்தலாமான்னு இருக்கும். நம்மளுக்கு அப்படியே அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு தான், அவ்வளவு அழகா ரசிக்கிறீங்க. இந்த ரசனை தான் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஆஸ்கர் விருது தான் நாங்க எல்லாருமே நினைச்சுக்கிறோம். அந்த மகிழ்ச்சியோடு முதலாவதாக வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்கிற அணி சார்ந்து பேசுவதற்கு அன்பு ஆசிரியர் குமரவேல் அவர்களை பாராட்டி அழைக்கிறேன். உங்கள் மண்ணுக்கு சொந்தக்கார ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். நம்ம சேனல்ல வர்ற வீடியோ நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.